போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு நம்ம ஹீரோயின் போனாங்க, அங்கே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கன்னா அது எந்த காரணம் அப்படிங்கிற அந்த காரணத்தை தான் இப்போ பார்க்குறோம். அதை ஒரு லேடி ஹெல்ப் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பா இல்லையா, அவள் பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுவா இல்லையா பில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் டெஸ்கில். அவள் அடுத்த நாள் வர்றப்போ அவள் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலைன்னு தெரிய வருது. அதனால அவள் கோவத்தை ஹீரோயின் மேலே தான் காட்டுறா. என்னடி நான் உங்ககிட்ட வச்சுட்டு போன ஒர்க்கை முடிக்காமல் இருக்கு அப்படிங்கிறப்போ, உங்கள் ஒர்க்கு நீங்கள் தான் பண்ணும், ஏன் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது இதுத்தெல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோயின் யாருக்குமே நோ சொல்ல மாட்டாங்க. யார் என்ன வேலை கொடுத்தாலும் வாயை மூடிக்கிட்டு அது அவங்க வேலையே இல்லைனாலும் செய்கிறவங்க. இப்போ ஒரு கோவம் வரும் இல்லையா, யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாத கோவத்தை, இழுச்சு வைத்தனமாக இருந்திருக்கோமே அப்படிங்கிற கோவத்தை இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தைரியத்தை காட்டுறாங்க. இதில் லேடி கோவம் வந்துடுது. அதனால ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கிற ரொம்ப கூப்பிட்டு வந்து, என்ன ஏதோ நான் என் வேலையெல்லாம் உன் தலையில் கட்டுற மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிக்கிறேன், எப்போ நீ பண்ணுற வேலை தானே, இப்போ என்ன திடீர்னு முரண்டு பிடிக்கிறேன், இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்தது, அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக யூனிஃபார்ம் இல்லாமல் வர, மேனேஜர்னு எதுவுமே சொல்கிறது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நானும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், நீ ஏதோ ஹவுசிங் லோன் எடுத்திருக்க போல இருக்கு, உன் தம்பிக்காக தான், ஆனால் உன் சேலரியை விட அதிக சேலரி காட்டியிருக்க போல இருக்கு, அதுக்கு மேனேஜரும் ஹெல்ப் பண்ணியிருக்காராட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கிளைண்ட்டோட பார்ட்டியில் குடிச்சதுக்கு அப்புறமாக மேனேஜர் தான் வீட்டில் கூட ட்ராப் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஓ, இப்போ இந்த புது தைரியம் மேனேஜர் கொடுத்து வந்ததா, உன் பக்கம் மேனேஜர் இருக்காரு சப்போர்ட்டுக்கு இருக்காருங்கிற தைரியமா அப்படிங்கிறப்போ அவள் அமைதியாக இருப்பாள் நம்ம ஹீரோயின். அதெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் உன் வேலையை நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவா. ஆனால் இந்த பொம்பளை சும்மா இல்லாமல், அப்போது இதெல்லாம் உன் புருஷனுக்கு தெரியுமா, ஏன்னா நீ திடீர்னு கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னதும் செம்ம கோவம் வந்துடும் நம்ம ஹீரோயினுக்கு. எதுக்கடி என் புருஷனை இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையோட முடியை கொத்தா பிடிச்சி இழுத்து அரைஞ்சு அடிச்சு பயங்கர சண்டை போயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் வெளியே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது ரூமுக்குள்ள வர சவுண்டு மட்டும்தான் கேட்கும். யுவி அதுக்கப்புறமாக தான் ஆஃபீஸ்க்கு வருவா. அவ தான் வந்து அந்த ரூமுக்குள்ள போய் தடுக்கிறதுக்கு போவா. அதுக்கப்புறமாக தான் அந்த டீம் லீடர் லேடி இன்னும் சில பேர்லாம் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அதுக்கப்புறமாக தான் இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு வந்து இவி காலே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அந்த லேடியோட புருஷன் வந்து நின்று காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா யுவி தான் பேசிட்டு இருப்பா. அப்பதான் யுவிக்கு புரிஞ்சிருக்கும் ஆப்போசிட்ல அவ புருஷன் வந்து பேசுறப்போ ஹீரோயினோட புருஷன் வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேண்டான்னு சொன்ன பேச்சையும் மீறி தான் ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு யுவி போவாங்க. இதுக்கப்புறமாக நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஹீரோயின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் இருக்கிற அந்த லேடி, ஓ என்ன பேக்கப்புக்கு ஆட்களை கூப்பிடுறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறப்போ சிச்சுவேஷனை ஹீரோ புரிஞ்சுக்கிறார். ஓகே, எதுக்கால இருக்கிற பொம்பளை அவள் புருஷனை வச்சுட்டு பேசுகிறப்போ நம்ம ஒய்ஃபுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருமா நான் ஒன்றும் கண்டவன் கிடையாது, இவளை கட்டினவன், உன் புருஷன் உனக்காக பேச வந்திருக்கிறப்போ என் பொண்டாட்டிக்கு நான் தானே வருவேன், சொல்லு இது எப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இதை பாருங்க எங்களுக்கு காம்பன்சேஷன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான், வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஆனால் இவ தான் என்னை அடிச்சிருக்கா, அதுக்கு இவன் மன்னிப்பாது கேட்கணும்ல அப்படிங்கிற சமயத்தில் சரி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுருவாங்க. இது ஹீரோயினுக்கு பிடிக்காது. அந்த பொம்பளை காசு அப்படின்னதும் ஒரு 1000 yen கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம ஹீரோவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு பர்சல் எடுத்துருவாங்க. ஹீரோயின் இருந்துட்டு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, நான் மன்னிப்பு கேட்டேன்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு காசு, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ, வேற மன்னிப்பு கேட்டா காசு கிடைக்கல அப்படின்னு தான் அந்த பொம்பளைக்கு இருக்கும். இப்படி சமரசம் பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ போலீஸ் வந்துட்டு 2 பேருக்கு 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் கையெழுத்து போடுற சமயத்தில் அவங்க கையிலையும் அடிபட்டிருக்கு. அதை பார்த்த ஹீரோ அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு எதுக்கு சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விடுங்க அதான் மன்னிப்பு கேட்டான்ல அப்படிங்கிறதுக்கு ஹீரோ மறுபடியும் கேட்பாங்க, இந்த பொம்பளை உன்னை என்ன பண்ணா, நீ இப்படி டக்குன்னு கோவப்படுற பொண்ணு கிடையாது அப்படின்றதும் அந்த லேடி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னமோ அவளை டார்ச்சர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற சமயத்தில் போலீஸே சொல்லுவாங்க, ஏதோ ஓவர் டைம் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த லேடி உங்க ஒய்ஃபை, பட் உங்க ஒய்ஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதுதாங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பொம்பளை தான் உன்னை ஓவர் டைம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றதா, இவ வேலையும் தலையில திணிக்கிறதா அப்படிங்கிறப்போ, என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க பொண்டாட்டிக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவ எப்பவும் பண்ற வேலை தான், அவ வேலைதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ செம கோவம் வருது. நீ ஒன்றும் கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எழுதி கிழிச்செறிஞ்சிட்டு அந்த பொம்பளை பார்த்து, நீ ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பதான் இந்த சமரசம் ஈக்குவலா முடியும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நீ வேலை செய்யாம நீ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட ஓவர் டைம் ஒர்க் எல்லாத்தையும் என் ஒய்ஃப் தலையில கட்டியிருக்க. இதை பாரு, நீ ஓவரா பேசாத, அவ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அக்ரி பண்ணிக்கிட்டா, அவ பண்றதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறப்போ, அக்ரி பண்ணிக்கிட்டாலா அமைதியா இருந்தாலா, ஒருத்தங்க அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது எஸ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது.
அது எப்படி நீ உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் நீ டீம் லீடரும் கிடையாது, இவ கூட ஒன்னா தானே ஒர்க் பண்ற, மேபி ஒரு 2-3 வருஷம் சீனியரா இருப்ப, அவ்வளோதானே. உன் வேலையை நீ தான் செய்யணும், எதுக்கு இவ தலையில திணிச்சு வச்சிருக்க? ஓகே, அப்போ நீ வந்து ஓவர் டைம் ஒர்க் என் ஒய்ஃப்க்கு கொடுத்தியா என்ன ஏதுங்கிறத கம்பெனியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னதும் அந்த லேடி கொஞ்சம் வந்து பதுங்கிடுவா. ஓகே, போனால் நாம தான் மாட்டிப்போம், ஏன்னா நம்மளுக்கு கொடுத்த ஒர்க்கை தான் இவ ஒய்ஃப் தலையில கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டு உட்காந்துருவா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ காம் டவுன் ஆகிட்டு இப்போ வேறு ஃபார்ம் கொடுங்க சார், 2 பேரும் சைன் பண்ணட்டும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த விஷயம் வந்து ஹீரோயினோட மனசை வந்து ஒரு மாதிரி பண்ணிடுது. நம்மளுக்குன்னு நம்ம புருஷன் நியாயம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் ஹீரோக்கு புரியுது, நம்ம பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இப்படி சைன் பண்ணிட்டு வெளியே வர்றப்போ இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சாரி கேட்பாங்க, உங்களை இவ்வளோ தூரம் வர வச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இதை பாரு, அடுத்த வாட்டி உன் மேலே தப்பு இல்லைன்னா தயவு செய்து சாரி கேட்டு பழகாத அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறப்போ சரி நான் உன்னை வீட்டுக்கு கொண்டே விடுறேன் அப்படிங்கிற சமயத்தில் இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னாங்க. சரி நான் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இல்லை நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் உன் அப்பா கால் பண்ணியிருந்தார் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதுக்கு அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கோங்க, வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ போய் சொல்லிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரியான டைம் வர்றப்போ அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வீட்டுக்கு வந்து டைவர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணி வச்சுருக்கேன், வாங்கிட்டு போங்க அப்படிம்பாங்க. அதுக்கு மீறி எதுவும் பேசாமல் ஹீரோயின் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அந்த ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை என்னமோ இவருக்கு வந்து சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவருக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்குது. இவங்க மட்டும் கிடையாது, ஆஃபீஸை சேர்ந்து அந்த டீம் லீடர் லேடியிலிருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க, ஈவன் மேனேஜர் கூட வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கார் எடுக்கிற சமயத்தில் ஒரு காரை பார்த்துக்கிட்டு அந்த காரை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பஸ்ஸுக்காக ஹீரோயின் நின்றுட்டு இருந்திருப்பாங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேனேஜர் வந்திருப்பாரு. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் கிளம்புறப்போ பஸ் ஸ்டாப்பை க்ராஸ் பண்ணி தான் போவார், எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு தானே போகிறோமா வா அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களும் காரில் ஏறிப்பாங்க. காரில் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த மேனேஜர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஏமா ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுறேன் அப்படிங்கிறப்போ ஏன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்போது ஏன்னா ஒரு 5 நாள் லீவ் அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இது பனிஷ்மெண்ட்டுன்னு யார் சொன்னாங்க? உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்போ அவங்களுக்கு லீவ் கொடுப்பீங்களா? அந்த லேடியும் தானே என் கூட சண்டை போட்டா. இன்னொன்று சொல்கிறேன், அவள் தான் என்ன ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசனே, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தலை. டானு 5 மணி ஆனது அவள் கிளம்பிடுவா, அவள் வேலையை அவள் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மைண்ட் அவளுக்கு கிடையாது. சரி அவள் குழந்தை பிக்கப் பண்ண போகிறாளே அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஓகேன்னு ஒத்துக்கிட்டது, கடைசியில் அதுவே என்னோட ரொட்டீன் வேலையாக போயிடுச்சு. அவளோட ஒர்க்கை நான் பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னேன், ஆனால் ஃபைலெல்லாம் வச்சிருக்கிற ரூமுக்குள்ளே என்னை இழுத்துட்டு போய் என்னை கண்ட மேனிக்கு திட்டினது அவள். ஆனால் நீ தானே ஃபஸ்ட்டு அடிச்சு அப்படின்னு மேனேஜர் கேட்குறதுக்கு, ஆமாம் நான் அடிச்சது தான், ஃபஸ்ட்டு அடித்தது நான் தான். ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவள் என்னை திருப்பி அடித்ததையும் யாரும் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலை, அவள் தான் என்ன ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போனதையும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஏன் இப்போ கம்பெனி அவள் பக்கம் நின்று சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குற சமயத்தில் சிக்னல் போட்டிருப்பாங்க. அதனால் மேனேஜர் சடார்னு காரை பிரேக் போடுறப்போ இவங்களுக்கு என்னமோ ஒன்று ஹிட் ஆகும். அந்த காருக்கு முன்னாடி ஒரு பொம்மை வச்சுருப்பாரு, கேட் பொம்மை தான், அது ஒரு கையை மட்டும் டக்கு டக்குன்னு ஆட்டுற மாதிரி இருக்குமா. இந்த சவுண்ட் ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடியே கேட்ட மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்ட எவனோ ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டப்போ இதே சவுண்டு கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, வேத்து விறுவிறுத்து போயிடுது. மேனேஜர் சார், அன்னைக்கு அந்த கிளைண்ட்டோட டின்னர் மீட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக நானாக தான் உங்கள் காலில் இருந்து இறங்கிக்கிட்டேனா சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் இப்பயே அதை பற்றி திடீர்னு கேட்குறேன் அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்குறாரு. இல்லை இங்கேருந்து ஆஃபீஸ் ரொம்ப தூரம் இல்லை, நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு நடந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். ஆனால் இவன் மொழியும் சரியில்லை, வில்லத்தனமாகவும் இருக்குது. இவன் கொஞ்சம் குறுகுறுன்னு தான் ஹீரோயினை பார்க்குறான். நம்ம ஹீரோயினுக்கும் இருப்பு கொள்ளாமல் தான் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் கிட்ட இந்த காருக்குள்ளே வச்சு தான் ஒருத்தன் தப்பாக நடந்துட்டு இருப்பான், அவன் ஏன் இந்த மேனேஜராக இருக்கக்கூடாதுன்னு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் இந்த பொம்மை டிக் டிக் அப்படிங்கிற சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்தது. கண்ணை கட்டியிருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்க மெமரி வந்து ரீகால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் டீம் லீடர் லேடி வந்து நின்றுட்டு, அம்மா ஹீரோயின் உன்னை மேனேஜர் கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறப்ப இவளுக்கு காலெல்லாம் கூசுது. பட் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு போய் நிற்கிறப்போ, இதை பாருமா மேலிடம் வந்து உன்னை வேலைக்கு வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வேலை செய்கிற அளவுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான், பட் இருந்தாலும் நீ வந்து நல்லா படிச்சிருக்க, நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிற பொண்ணு, நல்ல ஒபீடியண்ட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு எடுத்தேன். இப்போ நடந்ததெல்லாம் பார்க்குறப்போ அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மேலோட சொல்கிறாங்க. அதனால இதுக்கப்புறமாக நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிட்டா. குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, இந்த ஆள் தான் நம்மளை வந்து அன்றைக்கி ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுது. வீட்டுக்கு வந்ததும் அந்த யூனிஃபார்மை தான் கண்ணா பின்னான்னு வெட்டுறா. அதுக்கப்புறம் பாக்ஸாக சரக்கு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக சரக்கு அடிச்சுட்டு பயங்கர டிப்ரெஷனில் இருக்கா. இந்த பக்கமாக கராஜுக்கு ஹீரோவை பார்க்குறதுக்கு யுவி வரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ தனியாக வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, நான் இங்கே வந்ததே ஹீரோயினை பற்றி பேசதான் அப்படின்னதும், ஹீரோயின் நீ பாட்டுக்கு பேசுமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். யுவி பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா வந்து ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஹைஸ்கூல் படிக்கிறப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ யுவியை நிறைய பேர் புள்ளி பண்ணுறப்போ
நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பிரதர் இவங்க 2 பேரும் தான் வந்து யுவியை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஹீரோயினை விட யுவி வந்து வயசில் சின்ன பொண்ணு தான். பிரதருக்கும் இவளுக்கும் ஒரே ஏஜ் தான். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிருப்பாங்க. அதனால பேர் சொல்லி கூப்பிட்டே பழகுவாங்க. பிரதரை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா வந்துட்டு நீ படிப்பு நிறுத்துன்னு சொன்னப்போ அதையும் யுவி கேட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமாக கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு தான் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணா. அதுக்கப்புறமாக அவள் யூனிவர்சிட்டி படிக்க போனப்போ கூட அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு பயங்கர கஷ்டப்பட்டு தான் யூனிவர்சிட்டியை கம்ப்ளீட் பண்ணா. அதுக்கப்புறமாக வேலைக்கு போனால் அங்கேயும் நிறையா பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாத்தையும் ஹீரோ காதில் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் அடிக்கடி ஹீரோயினோட வீட்டுக்கு போக வர இருப்பேன். ஹீரோயினுக்கு சரியா வேலை கிடைக்கல, சரியான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல, பிளைண்ட் டேட்டு கூட போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எப்போத்துல அவங்க அம்மா ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு புரியல ஹீரோயினோட லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே ஒரு வகையில் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக தான் இப்போ ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸில் அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அப்புறம் நீங்கள் அவளுக்கு வந்து ஒரு பிளைண்ட் டேட்டில் கிடைச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவள் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு பார்த்தா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படிங்கிற சமயத்தில் யுவி பேசி முடிச்சிட்டிங்களா, பேசி முடிச்சிட்டிங்கன்னா கிளம்புங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஹீரோயின் மேலே பாவமாகவே தோணலையா? ஏன் பாவம் தோணும்? எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. இதில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வித்தியாசம் இருக்குமே தவிர்த்து கஷ்டங்கிறது இருந்து தானே தீரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் அவளோட ஹஸ்பண்ட். இதை பாரு யுவி, நான் பல வாட்டி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன் உன் லைஃபை நீ வாழு, உன் லைஃபை நீ வாழுன்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி கூட என் பேச்சை கேட்டதில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க? உன் லைஃபை நீ வாழுன்னு அது என்ன அர்த்தம்? அப்படி சொல்லிட்டா அதோட அர்த்தமே வேற மாதிரி மாறுதே. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தது தானே ஒரு லைஃபு. நீங்கள் ஹீரோயினுக்கு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறத அவள் பாத்ரூமில் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு பேசிகிட்டு இருந்தப்போ தான் நான் கேட்டேன். அன்னைக்கு அவள் கொஞ்சம் நிறையாவே தண்ணி அடிச்சிருந்தா. ஆனால் அந்த சமயத்தில் கூட உங்கள் கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்டா. அவங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? என் தம்பியும் நீயும் நல்லபடியாக வாழணும், என்ன மாதிரி ஃபெயிலியர் லைஃப்பை வாழ்ந்துடாதீங்க, ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவள் சொன்னா. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இவ்வளோ தூரம் நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூவி வந்துட்டு எழுந்து போயிடுவா. இவர் தண்ணி எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமாக இவருக்கு புரியுது, புரியாமல் இல்லை ஹீரோக்கா அன்னைக்கு ஏன் இப்படி இருக்காருன்றா தெரியல. இன்னைக்கும் வீட்டுக்கு போகாம கராஜ்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவர் ஒரு புக்கு படிப்பார். அந்த புக்குக்கு மேலே என்ன எழுதியிருக்குன்னா, அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வாழாம இருந்து அதிலிருந்து நம்ம தப்பிச்சு போய் நம்மளுக்காக வாழ்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அந்த சமயத்தில் தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. ஆக்சுவலாக ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே நம்ம ஹீரோயினை ஹீரோக்கு தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு தான் தெரியாது. ஹீரோயின் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. எப்பவுமே ஸ்டேஜில் ஏறி ஏதாவது ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா கூட ஹீரோயினை தான் கூப்பிடுவாங்க. அப்பவே நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோக்கு பிடிச்சி போச்சு. ஹீரோயின் கிட்ட பேசலான்னு தான் நினைப்பாரு, ஆனால் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட பேசி பழகணும் அப்படிங்கிற அந்த மைண்டெல்லாம் இருந்திருக்காது. அதனால தான் நம்ம ஹீரோ ஹை ஸ்கூலில் நம்ம கூட படித்தவர், அதாவது வேற வேற கிளாஸ் இருந்திருக்கும், பட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மைண்டு அவங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை நல்லாவே தெரியும். இப்படி பல விஷயங்களை நினச்சிக்கிட்டு தன்னோட ஒய்ஃபை நினச்சிட்டு மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி இருக்கு. பார்த்தா போலீஸ் கிம் தான். அவர் எதுக்காக வந்திருப்பாருன்னா, அவர் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இந்த கார் தான் அப்படின்னா காட்டுறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு கிளம்புனதுக்கு அப்புறமாக ஹீரோ ஒரு காரை ஃபோட்டோ எடுத்திருப்பாரு இல்லைங்களா, அதை போலீஸ் கிமுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. நீங்கள் வந்து ஒரு டயர் மார்க்கை காமிச்சு இந்த டயர் வந்து எந்த காருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க இல்லையா, அது இந்த பிராண்ட் டயர் தான், இந்த பிராண்ட் காருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபீல்டில் இந்த கார் வந்து தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கவர்மெண்ட் சைட்லேருந்து அங்கே பெருசாக கேமராஸ் எல்லாம் வைக்கல, ஏன்னா அது வந்து ஊருக்கு விட்டு ஒதுக்கப்புறமா வெளியே இருக்குது. எக்ஸாக்டாக அந்த ஃபீல்டை கவர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் இவருக்கு கிடைக்கல, அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து வைக்கல. ஆனால் அந்த ஃபீல்டோட ஓனர் வந்துட்டு கொஞ்சம் சிசிடிவி கேமராஸில் செட் பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் திருட்டு பயம் இருக்கிறதுனால அதில் தான் இந்த ஃபுட்டேஜ் மாட்டியிருக்கு. இதை பாருப்பா, நீ எனக்கு ஒரு கார் அனுப்பிச்சே இல்லையா, நான் காட்டின டயர் மார்க் வந்து இந்த கார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் இந்த காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி மஞ்சள் கலர் பூ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஃபீல்டு அது. அதில் கார் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசிக்கு மேலேயே வந்து மறைஞ்சு போச்சு. மேலே அந்த ரூஃப் தான் தெரியுது. ஆனால் அதை வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா கராஜ் வச்சிருக்காரு, நிறைய கார்ஸை பார்த்துருக்காரு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம இவங்க கேட்பாங்க, கிம்மு, ஆமாப்பா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்ன இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கும் ஒய்ஃபுக்கும் செட் ஆகலை, நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறோம், அதனால தான் அப்படிங்கிறாங்க. டைவர்ஸ் வாங்குற ஐடியா இருக்குன்னா எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிற, கல்யாண வாழ்க்கைனா அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். அந்த ஃபீல்டில் இருக்கிற கார் தான் நாம் சொன்ன காரா, இந்த டயரோட மார்க்கும் அந்த காரோட தான் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே பார்க்குறப்போ இன்னொரு ஃபுட்டேஜ் வரும். அந்த ஃபுட்டேஜ் ஒரு ரெசார்ட்டுக்கு கடைசியாக போயிருப்பாங்க இல்லையா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக, ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜும் அங்கே இருக்குது. அதை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டாரு நம்ம ஹீரோ. என்னடா அது நம்ம பொண்டாட்டி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த ஃபுட்டேஜ் ஏன் போலீஸ் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா,
ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ நடந்திருக்கு. அவங்க அன்னைக்கு தான் கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதுதான் நடந்திருக்கு இல்லையா? அன்அஃபிஷியலாக தானே இந்த கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு கிம். ஸோ அதனால தான் ஹீரோயின் அன்னைக்கு எந்த ரெசார்ட்டுக்கு கிளைண்ட் மீட்டிங்க்கு போனாங்க அப்படிங்கிறதும் எத்தனை மணிக்கு வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதும் அந்த ரெசார்ட்டில் போயிட்டு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ அதுதான் நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. பயங்கரமாக குடிச்சிருப்பாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் தள்ளாட்டமாக ஒரு போதை மயக்கத்தில் தான் இருப்பாங்க. யுவிதை தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு வந்து அவன் கூட சேர்ந்து வாழணும்னு இருக்கு, அது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் என்ன வேறு ஏதாவது தப்பான விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன், என் புருஷன் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன், அது ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, அது ஏன் இவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது, இது எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல, அவன் கூட வாழ முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஃபுட்டேஜை ஹீரோ பார்க்குறப்ப தான் நம்மளுக்கே புரிய வருது. இப்படியெல்லாம் புலம்புனதுனால தான் யுவி வந்து ஹீரோவே தனியாக மீட் பண்ணி பேசியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த கார் வந்து நிற்கிது. எந்த காரு? மேனேஜரோட காரு. அந்த கார் வந்ததும் பற்றி இந்த கார் தான், நீ கூட ஃபோட்டோ அனுப்பிச்சியே, நான் கொடுத்த டயர் மார்க் இந்த காரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பிராண்டு எக்ஸாக்ட் இந்த கார்னு அவர் சொல்ல இந்த பிராண்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு அந்த காரெல்லாம் முக்கியம் கிடையாது. எகெயின் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிற அந்த வார்த்தை, யுவி கிட்ட சொல்கிற அந்த வார்த்தையை எகெயின் கேட்குறாரு. எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட வாழணும், ஏன் அவன் கூட வாழ முடியாமல் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, என் புருஷன் கூட நான் வாழ்றது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதுக்கே இவ்வளோ பிரச்சனை வருது, அவன் கூட கடைசி வரைக்கும் என்னால் வாழ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி பேசுறதே ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கிம்மு கேட்பாரு, ஏன்டா சும்மா ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, பாரு இந்த கார் தான் அங்கே போய் நின்றுருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை தான் இவர் கிம்மு பார்த்துருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு இந்த காரில் தான் ஏறி போயிருக்கா. சரிப்பா இது பாரு, இது கொஞ்சம் போலீஸ் ரகசியம், யாருக்கிட்டே சொல்லிடக்கூடாது என்ன, சரியா? ஒழுங்கா பொண்டாட்டிக்கிட்ட போய் சமாதானமாகி வீட்டில் போய் தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். நமக்கும் என்னதான் ஹீரோக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் இந்த கேஸை வந்துட்டு கொஞ்சம் அன்அஃபிஷியலாக விசாரிச்சாலும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து எல்லாம் கேட்டுருந்துருக்க மாட்டார். ஒரு கேஸுப்பா, அந்த இடத்துல இந்த டயர் மார்க் இருந்ததுப்பா, இந்த டயர் மார்க் வந்து எந்த காருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, எந்த பிராண்டான காருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு அப்படி தான் கேட்டிருப்பாரு தவிர்த்து எது உண்மையோ அந்த உண்மையை சொல்லி கேட்டிருக்க மாட்டார். ஆனால் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, கொஞ்ச நாளாக ஹீரோயின் ரொம்ப சரியில்லை, எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிறவ, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிறவ, நோன்னு சொல்லியே பழக்கப்படாதவ, அவள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா. அந்த இடத்துல இந்த கார் இருந்திருக்கு, இதே கார் அந்த ஃபீல்டுக்குள்ளேயும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே காரில் தான் தண்ணி அடித்த போத மயக்கத்தில் யுவியும் ஏறியிருக்கா, நம்ம ஹீரோயினும் ஏறியிருக்கா. இதுக்கு மேலே என்ன புரியாமல் போகிறதுக்கு ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அங்கிருந்து கிம் போகிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுறாரு. கிம் போனதுக்கு அப்புறமாக இவரும் கிளம்புறாரு. நாமெல்லாம் நினச்சிருப்போம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவாருன்ட்டு, அதுதான் இல்லை. நைட்டு ஃபுல்லாக கம்பெனி முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விடிய காலையில் அந்த மேனேஜர் ஒர்க்குக்கு வர்றப்போ அந்த கார் மேலே அவனை வச்சு பொழுக்குன்னு வாயிலே ஒன்று கொடுக்குறாரு. ஏன்டா ஹீரோயின் என்னடா பண்ண, எதுக்கடா அவளை அந்த காரில் ஏற்றிக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொழுக்கு நடிக்கிறதுக்கு இவன் சைக்கிள் கேப்பில் லைட்டர் எடுத்துட்டு லைட்டர் பற்ற வச்சு ஹீரோ கையில் சூடு பண்ண வச்சு அவன் தப்பிக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோ விடுறதில்ல. இவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறதுக்கு, என்ன சும்மா விட மாட்டேன், நான் ஒன்றும் பொண்டாட்டி கடத்திட்டுலாம் போல, அவள் விருப்பப்பட்டு தான் என் கூட வந்தா, உனக்கும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை, நீ அவளை சரியாக நடத்துறது இல்லை, அவள் காரில் வர்றப்போ கூட அதை பற்றிலாம் சொல்லி புலம்புனா என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் மனசு ஒத்து போய் ஒன்றா தான் இருந்தோம், அவள் கன்சர்னும் அதில் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஹீரோ நம்புற மாதிரி கிடையாது. என்னை பார்த்தா எப்படி தெரியுது, எனக்கு என் ஒய்ஃபை பற்றி நல்லா தெரியும், அவள் குடி போதையில் இருந்திருக்கா, அதை நீ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படிங்கிறதுக்கு நீ என்ன வேணா பண்ணு, கோர்ட்டில் கேஸ் கூட போட்டுக்கோ, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு மனசு உரிமித்து அது கன்சர்னில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நல்லா அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்துடுவாங்க. ஆனால் இது ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவிடுச்சு. அதுக்கப்புறமாக யுவி வேலைக்கு வர்றப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே பிரதருக்கு கால் பண்ணுறாங்க. அவர் ஏதோ ரொமான்டிக் மூடில் இருந்திருப்பார் போல இருக்கு. என்ன யுவி என் ஞாபகமாகவே இருக்கா போல இருக்கு, அதான் உடனே வந்து காலையிலேயே கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற சமயத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஹீரோ எதுக்காக வந்து எங்கள் மேனேஜரை அடிச்சாங்கன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவை வந்து வேலையிலேருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் இவனும் வந்து ஷாக் ஆகுறான். இப்படி அந்த மேனேஜரை அடித்த கையோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக இவர் ரொம்ப கோவமாகவும் அவசரமாகவும் அதே சமயத்தில் சரி நம்ம அவளுக்கு எப்போ நின்றுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம நிற்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டே ஓட்டிட்டு வருவார். வீட்டுக்கு வந்துட்டார், கதவை தட்டலாம் அப்படிங்கிறப்போ அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இல்லை நம்ம கொஞ்சம் காமாக இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் ஆகிட்டு இவர்கிட்டயும் ஒரு கீ இருக்கும் இல்லையா, அந்த கீ யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த வீடே அலங்கோலமாக இருக்குது. அவங்க வேலைக்கு போட்டு போகிற யூனிஃபார்ம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறையா வந்து சரக்கு அடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டில் அப்படியே டேபிள் மேலே இருக்கும். டைனிங் டேபிளில் இவர் வச்சுட்டு போன இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட் பேப்பர் அங்கேயே இருக்கும். ஹீரோயினை போயெல்லாம் எழுப்ப மாட்டார், பேசாமல் உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஹீரோயினே வந்துட்டு அவங்களுக்கு முழிப்பு தட்டி எழுந்து வர்றப்போ அவங்களும் அவங்க பெட்ரூம் டோரை சாவி போட்டு லாக் பண்ணிட்டு தான் தூங்கியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஹீரோ உட்காந்துருக்கிறத பார்த்து பயந்துடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.